ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்ட அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐயோ இவங்கெல்லாம் பயங்கரமானவங்களாச்சே. சாதாரணமாவே சுடுன்னு சுடுவாங்களே தோசைய. சாத்தூர் சமஸ்தானா அரக்காப்பட்டி ஜமீன்தாரு சேக்கு கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்படியும் அங்க போய் காலத்தான் தேட போறீங்க. இதுல சும்மாவே பாலாஜி அண்ணன் பேசுனா சிரிப்பா வரும். இது பலூன் உடைச்சு விளையாடுற விஷயம் கிடையாதுன்னு. போர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒருவேளை நம்ம அண்ணன் எதிரிகளை நேருக்கு நேர் கண்டால் வெளுத்து வாங்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாளா இருப்பாரோ? போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை ஓசூரில் வைத்து கைது செய்தது தனிப்படை காவல்துறை. இவர் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இப்படிதான் 1992ல தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு லோக்கல் வார்ல அந்த வாரில் தைச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை. நான் ஒரு பாம்ப தூக்கி எரிஞ்சேன். ஆனா அது வெடிக்கல. அதே டைகர் பாமா இருக்கும். வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு. உடனே சோத்து கையால 100 பேரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறேன். எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம எடுப்பு சித்தப்பாவே அங்க ஒவ்வொரு காலா பிடிச்சு எந்த கால் அழகா இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல அவர் கன் எடுத்துட்டு போய் ஃபைட் பண்றதுக்கு கட்டளை எல்லாம் விட போறாரா? என்னண்ணே சப்பாத்தி சுடுற மாதிரி சாதாரணமா சொல்லிப்புட்ட. ஒரே கூத்தா இருக்கும். I know. ஊர்ல பந்து அறிவிக்கப்பட்டாலே வீட்டை விட்டு வெளியே வராம ஜன்னல் வழியா கயிறு போட்டு பால் பாக்கெட்டை உள்ள இழுத்துக்கிற மாமா மாமிகள் கும்பலா வாட்ஸ்அப் குரூப்புகள்ல பாகிஸ்தானை காலி பண்ணி போடணும், ப்ரமோஸ் அனுப்பணும், பிரித்வி அனுப்பணும்னு ஏகத்துக்கும் குதிக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இதை நான் சொல்லலைங்க, நான் தான் சொல்லி போட்டேன்னு நினைச்சு போட்டு அப்புறம் என்ன கழுவி ஊத்தி போடாதீங்க. இதை சொல்லி இருக்கிறது யாரு தெரியுமா? சாமி. 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி கிஷோர் கே சாமி. பிராமணன் கையில புல்லும் தர்பையும் சத்திரியன் கையில இருக்கிற துப்பாக்கியும் ஒண்ணும் தெரியுமா? அவன் 50 பேரை சுடுறதுக்குள்ள இவன் மந்திரம் சொல்லி சுட்டுப்பிடுவான். ஒரு பெரிய நக்கீர பரம்பரை. இந்த பொங்கல் கூட்டத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சா இந்தியாவில் மத கலவரம், ஜாதி கலவரம் இதெல்லாம் இல்லாம மக்கள் நிம்மதியா வாழலாம்னு தோணுது. நம்மளாமடா என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. இது என்னங்க டிவிகே தொண்டர்களுக்கு வந்த சத்திய சோதனை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அக்கா ஒட்டாமல் பிறந்த இரட்டை சகோதரர்கள்னு தோணுது. இப்போ மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு மேரத்தான் காம்படிஷன்ல கூட எனக்கு அழைப்பு இல்லாம நான் போயிருந்தேன். நான் பொதுச் செயலாளர் அவர்கள் வராங்க அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே போயிருந்தேன். அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. ஒரு 4 பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்ல பார்க்க கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோன்ல சொன்னது. அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். ஒரு தீவிர தொண்டரை இப்படித்தான் பண்றதா? என்ன கொடுமை சார் இது. வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு. வருத்தப்படாதீங்க சார். இவன் ஏன் இவ்வளவு சோகமா பேசிட்டு போறான்? இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். மர்க்கா சொல்லு. அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. மர்க்கா சொல்லு. அப்ப கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல.
இதா இருந்தது. டக்குனு இப்படி திரும்பி தள்ளி விடுறதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறான். ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, பேர் வாங்குறதா முக்கியம். நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலகம் பூரா தெரியுற மாதிரி ஆயிட்டோம் இல்ல. இது மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில பண்ணிருப்பியாடா? அட இப்ப குளிங் அழுது என்ன பிரயோசனம்? புத்தின்றது பொறப்புல இருக்கணும். உத்தரப்பிரதேச மாநிலத்துல லக்னோவில் போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான முன்னோட்டத்துல காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க. அது எப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. கொரோனாவை விரட்ட கைத்தட்ட சொன்னதுக்கு கையை தவிர எதையோ தட்டினானுங்க. நாளைக்கு என்னென்ன கூத்தடிக்க போறானுங்களோ தெரியலையே. அந்த தீவிரவாதிகள் 4 பேர் எங்கிருந்து வந்தானுங்க, மக்களை எப்படி கொண்டு போட்டானுங்க, இது பத்தி எல்லாம் எவனாவது கேள்வி கேட்கறானுங்களா? போரோட கோரமுகம் தெரியாம வடக்கன்ஸ் பூராவும் ஒரே எக்ஸைட்டா இருக்கானுங்க. பாரத் மாதா கே ஜெய்னு சொல்லி நாளைக்கு கொண்டாடினாலும் கொண்டாடுவானுங்க. கபி என்ன கபி அந்த பொண்ணு எந்த உடை அணிஞ்சா உங்களுக்கு என்னடா, ஒரு பொது மேடையில் நீங்கள் ஏன் இந்த உடைய போட்டீங்க அப்படின்னு கொச்சையாக கேட்குறான் அந்த பத்திரிக்கைக்காரன். அங்குள்ள யாருமே அதை தட்டியே கேட்கலங்க. எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணுன்ட்டு. நீங்கள் போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக புரியுதா? எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணுன்ட்டு. நீங்கள் போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? புரியுதா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? அது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. அதுக்கான என்னுடை பத்தி நான் இல்ல, நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன். இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது, கடலுக்குள்ள கொப்பன் 2 வருஷம் தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். அது சரியான உடையா இல்லையா? நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த். அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன? நான் உடைய தப்பா சொல்லலையே. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்ல இல்லைன்னு சொல்லலாம். இல்ல, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. சாரி. சரி. வணக்கம், நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன். இங்கதான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் மாமல்லபுரம் அருகில் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் திருவிழா மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றார்கள். இந்த மாநாட்டுடைய நோக்கம் சமூகத்தில் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது. ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. இந்த மாநாட்டு நேரத்தில் அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம். அதற்கு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து ECR OMR பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று தயவு செய்து ECR OMR பகுதியை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எங்க முதல்ல சொல்லு. இத முறப்பிரகாரம் சொல்லி வரது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லுன்னா என்னங்க அர்த்தம்? சொல்ற உண்மையை சொல்லிடுறேங்க. அதாவது புஜங்களை தூக்கி கொண்டு என்ற சத்தத்தோடு கலவரத்திற்காகவே அரசியல்படுத்தப்பட்ட பாமகவினர் வருவார்கள். எனவே அவர்களிடம் நீங்கள் சிக்கிக் கொண்டு தவிக்க வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் கூறுகிறேன். தயவு செய்து அங்கு வராதீர்கள் பொதுமக்களே. இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆள பைத்தியமாங்களான்னு பாரியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல வேண்டியது. எகிரி போயிடும். அன்பான ஒரு வேண்டுகோள், அந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏதாவது ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டும். காரணம், இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடைபெறவுள்ள மாநாடு. இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஒழுக்கமா கட்டுப்பாடா வாங்கடான்னு படிக்காத தற்கூரிகள் உங்க கட்சிக்காரனுங்க கிட்ட சொல்லுங்கடா மாங்க மண்டேனுங்களா. அதை விட்டுட்டு பொதுமக்கள் அங்க வராதீங்கன்னு சொல்றானுங்க. ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு,
இல்ல இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.